ലളിതാ സഹസ്രനാമത്തിലെ 182வது ശ്ലോകം. 4 நாமங்களாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கு. 994லேருந்து 997 வரைக்குமான நாமங்கள். சின்னஞ்சிறு குழந்தைகளுக்கும் படிப்பறிவில்லாதவாளுக்கும் தேவியை தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதிக்கும். தேவியோட ஆജ്ഞയെ மறிகடக்கிறதுக்கு ஆராலையும் சாதிக்காது. ஸ்ரீசக்கரத்தோடு மத்திய பிந்துவில் வசிக்கிற அம்பிகை எல்லாவித ஐஸ்வர்யங்களையும் இந்த உலகத்துக்கு கொடுக்கிற அம்பிகை, திரிலோகங்களிலேயே அழகியாயிருக்கிற அம்பிகை, இப்படின்னு எல்லாமாக்கும் வாக்தேவிகள் தேவியை ஸ்துதிக்கிறார். ஆபால கோப விதிதா, சர்வான் உல்லங்கிய சாசனா, சர்வ அனுல்லங்கிய சாசனா அப்படின்னு பதத்தை பிரிக்கலாம். சர்வான் உல்லங்கிய சாசனா, அப்படி இல்லைன்னா சர்வ அனுல்லங்கிய சாசனா. ஸ்ரீசக்கரராஜ நிலையா, ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி, இத்திரயமாக்கும் இந்த ஸ்லோகத்தில் இருக்கிற நாமங்கள். ஆபால கோப விதிதா சார்வானுல்லங்கிய சாசனா, ஸ்ரீசக்கரராஜ நிலையா, ஸ்ரீமல் திரிபுர சுந்தரி. தொள்ளாயிரத்தி 94வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம். ஆபால கோப விதிதா. பாலா சனன சின்னஞ்சிறு பாலகர்கள், அந்த அளவுக்கு படிப்பறிவு ஆரம்பிக்காதவா. கோப அப்படின்னா ராஜா, விதிதா அப்படின்னா தெரியப்படுறவர். ஒன்னும் தெரியாத சின்னஞ்சிறு பாலகர்களிலேருந்து ஒரு ராஜ்யத்தையே பரிபாலனம் பண்ற ராஜா வரைக்கும் தெரியறவள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். சின்னஞ்சிறு பாலகர்களும் எல்லாம் தெரிஞ்ச ஞானிகளும் எல்லாரும் தேவிய தெரிஞ்சுக்கிறார். മാതൃഭാവത്തിലേക്കും എല്ലാവരും ദേവിയെ நினைக்கிறதும் ஆராதிக்கிறதும். பண்டிதர்களும் பாமரர்களும் தேவிய அம்மா அப்படின்னாக்கும் கூப்பிடுறா. திரிமூர்த்திகள் எல்லாம் அவளோட இக்கட்டான சிச்சுவேஷன்ல அம்பிகைய சரணடையறா. அவளோட ப்ராப்ளங்களுக்கெல்லாம் தேவி பரிகாரம் உண்டாக்கி கொடுக்கவும் செய்யறா. தேவியோடு വ്യത്യസ്ത അവതാരങ്ങൾ വഴിയാ ദേവി ദേവர்களோடு பலவிதமான ப்ராப்ளங்களுக்கும் பரிகாரம் உண்டாக்கி கொடுக்கறா.
பக்தர்கள் பலவிதத்துல தேவியை பூஜிக்கிறார். தேவி கவச ஸ்தோத்திரத்துல தேவியோடு பலவித பாவங்களில தேவிய உபாசகர்கள் சேவிக்கிறார். சந்தானங்களை காப்பாத்துறதுக்கு பைரவி தேவி கிட்டையும், வம்சத்தை காப்பாத்துறதுக்கு இந்திராணி தேவி கிட்டையும், சரீரத்துல ஓரோ அவயவங்களையும் காப்பாத்துறதுக்கு அதாவது அவயவங்களோடு அதிதேவதைகள் கிட்டேயும் பக்தர்கள் பிரார்த்திக்கிறார். ராஜாக்கள் எல்லாம் அவளோட ராஜ்யத்தை காப்பாத்துறதுக்கு பராசக்தி கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றான். இப்படி எல்லாராலையும் தேவிய ஸ்துதிக்கப்படுறது. அதனாலேயாக்கும் ஆபால கோப விதிதா அப்படின்னு தேவிய வாக்தேவிகள் ஸ்துதிச்சது. 995வது நாமம். എട്ട് അക്ഷരങ്ങളോട് കൂടിയ നാമമാക്കും ഇത്. സർവാനുല്ലംഘ്യ ശാസന. ദേവിയോട് ആജ്ഞയെ എല്ലാവരും അനുസരിക്കണം. ദേവിയോട് ആജ്ഞയെ ആരാലെയും അനുസരിക്കാതെ ഇരിக்கிறதுக்கு സാധിക്കാது. ഒരുത്തർക്കും ദേവിയോട് ആജ്ഞയെ ലംഘിக்கிறதுக்கு സാധിക്കാது. സർവലോകത്തിലെ ദേവിയോട് ആസ്ഥാനമായി இருக்கிற மணிகிரகத்திலே தேவியை பார்க்கறதுக்கு வந்து சேர்ந்த பிரம்மா கிட்டேயும் விஷ்ணு கிட்டேயும் ருத்ரன் கிட்டேயும் தேவி யதாக்கிரமம் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை செய்யறதுக்கு ஆஜ்ஞாபனை பண்ணினான். பிரம்மா கிட்ட சிருஷ்டி பண்ண சொன்னா, விஷ்ணு கிட்ட பரிபாலனம் பண்ண சொன்னா, ருத்ரன் கிட்ட சம்ஹாரம் பண்ண சொன்னா. அதுக்காயிட்டு தேவி தன்னோட சக்தியோடு அம்சத்திலேருந்து பிரம்மாவோடு சக்தியாயிட்டு பிரம்மாணி தேவியையும் அதாவது சரஸ்வதி தேவியையும், மகாவிஷ்ணுவோடு சக்தியாயிட்டு லக்ஷ்மி தேவியையும், சிவனோடு சக்தியாயிட்டு பார்வதி தேவியையும் சிருஷ்டிச்சு திரிமூர்த்திகளுக்கு சக்தியை கொடுத்து சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களை நடத்துறதுக்காயிட்டு ஆജ്ഞயை புறப்படுவிச்சார். வீரசூர பராக்கிரமிகளா இருக்கிற சண்டமுண்டர்களை காளி தேவி கையில தூக்கி பிடிச்சு ஜெகதம்பிகையோடு பக்கத்துல போய் நின்று இவாளை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கோ அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணினான். உனக்கு என்ன விருப்பமோ அப்படி செய் அப்படின்னு ஜெகதம்பை ஆஜ்ஞாபிச்சான். உடனடியா காளி சண்டமுண்டர்களை நன்னா இழுத்து பிடிச்சு தலைய வாளால வெட்டி மாட்டினான். இதை பார்த்த ஜெகதம்பிகை குஷியோடு கூடிட்டு காளிக்கு சாமுண்டா அப்படிங்கிற பெயரை கொடுத்தான். சௌந்தர்ய லஹரியில 24வது ஸ்லோகத்துல இந்த ஆஜ்ஞை புறப்படுவிக்கிற தேவியோடு அந்த ஒரு எபிலிட்டிய வர்ணிக்கப்பட்டிருக்கு. பிரம்ம பிரளயத்தில சதாசிவன் தேவியோடு கொஞ்சமா மட்டும் அசையற புரிக கொடிகளோடு அந்த ஆஜ்ஞையை സ്വീകരിച്ച് பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை அனுகிரகிக்கிறதாயிட்டு அங்க சொல்லப்படுறது.
ജഗത്സൂദേദാദാ ഹരിരവതി രുദ്രക്ഷഭയദേ തിരസ്കുർവന്നേതത് സ്വമഭിവ പുരീശസ്തിരയതി സദാ പൂർവസർവം തദിദമനുഗൃഹ്ണാതി ശിവസ്തവാജ്ഞാമാലംബ്യ ക്ഷണചലിതയോർഭ്രൂലതികയോ. சௌந்தரிய லஹரியில இருக்கிற 24வது ஸ்லோகமாக்கும் இது. தேவி பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறார், மகாவிஷ்ணு சம்ரட்சணம் பண்றார், ருத்ர பகவான் சம்ஹாரம் பண்றார். ஈஸ்வரன் இந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரர்களை ஈஸ்வரனில லயிப்பிச்சு ஈஸ்வரனோட ரூபத்தையும் மறைக்கிறார். சதாசிவன் பிரம்மா விஷ்ணு ருத்ர ஈஸ்வர ரூபமா இருக்கிற 4 மூர்த்திகளையும் தேவியோடு நொடியிடை மட்டும் அசையறதான அந்த புரிக கொடிகளோடு ஆജ്ഞைய സ്വീകരിച്ചുണ്ട് അനുഗ്രഹിക്കവും செய்யறாரே. அதனால எல்லாமும் இங்க வாக்தேவிகள் சர்வானுல்லங்கிய சாசனா, சர்வ அனுல்லங்கிய சாசனா, அதை கூட்டி சேர்த்தி சர்வானுல்லங்கிய சாசனா அப்படின்னு தேவிய ஸ்துதிக்கிறா. 996வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம் ஸ்ரீசக்கரராஜநிலையா. எல்லா சக்கரங்களிலும் சிரேஷ்டமாயிருக்கிற ஸ்ரீசக்கரத்தோடு நடுவில் இருக்கிற அந்த பிந்துவில வசிக்கிறவள் அம்பிகை. ஸ்ரீசக்கரத்துல அதிவிசிஷ்டமான ஸ்ரீ சக்கரராஜனில அதிவசிக்கிற லலிதாம்பிகை. சதுர்பி சிவசக்ரைச்ச சக்தி சக்ரைச்ச பஞ்சாபே நவசக்ரைச்ச சம்சித்தம் ஸ்ரீசக்கரம் சிவயோர்வபோ திரிகோணமஷ்டகோணம் ச தசகோணத்வயம் ததா சதுர்தசாரம் சைதானி சக்தி சக்ராணி பஞ்சஜ. சதுர்பிஹி சிவ சக்ரைஹி ச சக்தி சக்ரைஹி ச பஞ்ச ஆவே நவ சக்ரைஹி ச சம்சித்தம் ஸ்ரீசக்கரம் சிவயோஹோ வபுஹு திரிகோணம் அஷ்டகோணம் ச தசகோணத்வயம் ததா சதுர்தச ஆரம் ச ஏதானி சக்தி சக்ராணி பஞ்ச ச. ஸ்ரீசக்கரத்தோடு அவயவ பாகங்களாயிட்டு 4 சிவசக்கரங்களும் 5 தேவி சக்கரங்களும் കൂടിച്ചേർന്നതാക്കും ലളിതാദേവിയോട് ശരീരം. ത്രികോണം അഷ്ടകോണം ദശകോണദ്വയം, അതായത് 2 ദശകോണങ്ങൾ. ചതുർദശ ആരം, ഇതെല്ലാം ചേർന്നതാക്കും ശക്തി ചക്ര പഞ്ചകം. ദേവിയോട് പൂർണ്ണ ശരീരമാക്കും ശ്രീചക്രം. மூலாதாரத்தில் ஸ்திதி பண்ணுற குண்டலினி சக்தி சகசிரார பத்மத்தில் இருக்கிற சிவனில் லயிச்சு அமிர்ததாரா பிரவாகம், அதாவது பூர்ணமான ஆனந்த பிரவாகம் சாதகனில உண்டாகிறது. ദേവിയോട് സർവ ചൈതന്യവും ശ്രീചക്രത്തിലെ
இன்க்ளூடா இருக்கு. அதனாலேயாக்கும் தேவிய ஸ்ரீசக்கரராஜ நிலையா அப்படின்னு வாக்தேவிகள் துதிக்கிறார். 997வது நாமம் 8 அக்ஷரங்களோடு கூடின நாமம் ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி. திரிபுரன் அப்படின்னா பரமசிவன், பரமசிவனோடு பத்னியா இருக்கிறவள். ஸ்ரீ அப்படிங்கிறது ஐஸ்வர்யம், ஐஸ்வர்யத்தோடு கூடி இருக்கிற திரிபுர சுந்தரி. இந்த பிரபஞ்சத்துக்கே அழகியா இருக்கிற அம்பிகை. சிகப்பு கலரோடு கூடின அழகியா இருக்கிற தேவி. കരിമ്പാല വില്ലും അമ്പാല തോട്ടിയും அதே மாதிரி கயறு தாமரப்பூ இப்படி 4 கைகளிலே ஆயிட்டு தேவி வச்சுருக்கா. தேவியோடு இடது கால் வஜ்ரத்தால உண்டாக்கப்பட்ட பீடத்துல வச்சுருக்கா. திரிபுர சுந்தரிய ஆராதிக்காதவாளுக்கு புக்தியும் சுகபோகங்களும் முக்தியும் கிடைக்காது. ജാഗ്ര സ്വപ്ന സുഷുപ്തി അവസ്ഥകളോട് അതിദേവതയാക്കും ത്രിപുര സുന്ദരി. சுத்தபோதத்திலேந்தாக்கும் யதார்த்தமான சௌந்தர்யம் அப்படிங்கிறது உண்டாகிறது. அந்தக்கரண சுத்தி உண்டானா அதனோடு அந்த ஒரு அழகு அப்படிங்கிறது முகத்துல தெரியும். தேவியோடு முகம் எப்பவும் ஐஸ்வர்யபூர்ணமாயிருக்கு. ரஜோகுண தமோ குணங்களொன்னும் தேவிக்கு கிடையாது. அதனால தேவிய ஸ்ரீமத் திரிபுர சுந்தரி அப்படின்னு வாக்தேவிகள் ஸ்துதிக்கிறான். கர்மங்கள் எல்லாம் தேவியில சமர்ப்பிச்சு தேவிய உபாசிக்கிற உபாசகன் நானும் தேவியும் இந்த பிரபஞ்சமும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற பாவத்துல தேவிய ஆராதிக்கிறத மோட்ச சௌக்கியத்தை பிராபிப்பன்.